நண்பர்களே வணக்கம். இன்றைக்கு இந்த மனிதன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா காட்ஸ் கிரேஸ். ஏன் இன்னைக்கு இந்த நொடின்னு சொல்லுங்களேன், இந்த நொடி நாம ஒரு மனுஷன் உயிரோட இருக்கிறான் அப்படின்னா காலனின் கனிவான பார்வை அவனுக்கு வேண்டும், பகவானின் அருள் வேண்டும். எத்தனை இடையூறுகள், எத்தனை நெகட்டிவ் ஃபோர்ஸஸ், ஹவு மெனி ஆக்சிடென்ட்ஸ். இதோ இப்போ டிட்வா புயல் ஸ்ரீலங்காவில் பெரிய அழிவை ஏற்படுத்திருச்சு, தமிழ்நாட்டிலேயும் பெரிய அழிவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது. எத்தனை ரோடு ஆக்சிடென்ட்டுங்க, ட்ரெயின் ஆக்சிடென்ட், ஏரோப்ளேன் கிராஷ், ஏர் கிராஷ், இதெல்லாம் நமக்கு வரல பார்த்தீங்களா? வி ஆர் லக்கி ரியலி. அப்புறம் டெட்லி டிசீசஸ், ஹார்ட் அட்டாக், கிட்னி ஃபெயிலியர், கேன்சர், இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு இந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னா காட்ஸ் கிரேஸ். இதையெல்லாம் விட நம்மளை ஆட்டி படைக்கிறது எது தெரியுமா? நம்ம சென்சஸ், பொறிகள். இந்த பொறிகள் கண்ணு வந்து பார்க்காததை பார்த்துருச்சுனாக்கா மனசை பாடாப்படுத்துது, கேட்காததை காது கேட்டுருச்சு அப்படின்னாக்கா மனசு பாடாப்படுது, சொல்லக்கூடாததை இந்த நாக்கு சொல்லிருச்சு, மனசு அவ்வளவு பாடுபடுது. இதெல்லாம் பொறிகளின் மயக்கங்க. இந்த பொறிகளின் மயக்கத்திற்கு இடையில் ஒரு மனிதன் தன்னை காத்து கொள்ளுகிறான் என்றால் அதுக்கு பகவானின் அருள் வேண்டும். நிச்சயமா நான் பகவான் கிட்ட இந்த மனுஷன் கேட்பான், பகவானே, இந்த பொறிகளின் மயக்கம், அசுர வேகம், இந்த மயக்கத்தை எட்டி உதைத்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை படிக்கிறதுனால நான் காப்பாற்றப்படுகிறேன். அப்புறம் பொறிகளின் ஆதிக்கத்தில் கட்டுப்பட்டு அதற்கு விக்டிமாகி தன்னை சிந்தாம்பின்னப்படுத்தி பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை மேலே கொண்டு வந்தார் பாருங்க கிரீஷ் சந்திர கோஷ். அவரை படிக்கும் போதும் நாம் பொறிகளின் மயக்கத்தில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள முயற்சி செய்கிறோம். இதெல்லாமே இங்கே இந்த மாதிரி ஆன்மீக புத்தகங்கள் பெரியவங்க நமக்கு வந்து கர்ணனின் கவச குண்டலம் மாதிரி நம்ம காப்பாற்றுறது இவங்களுடைய அருள் வாக்குகள் தான், அவங்களது வார்த்தைகள் தான், அவங்களது வாழ்க்கை வரலாறு தான் நம்மளை காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. பகவான் கிட்ட அந்த மனுஷன் கேட்குறானா, அவனோடது உரையாடலில் இட்ஸ் எ டயலாக் வித் காட். கடவுள்கிட்ட கேட்குறான், கடவுளே, நீங்கள் பரமாத்மா, இந்த பரமாத்மாவின் ஒரு சின்ன சிதறல், an atom of the பரமாத்மா is within me, என்கிட்ட இருக்கு, ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மாவை என்னால் உணர முடியவில்லையே. அந்த உணர்ந்தோம்னாக்கா பேர ஆனந்தம் கிடைக்கும்னு சொல்கிறாங்களே பகவானே, நான் என்னைக்கு இந்த பேரானந்தத்தை உணர்றது? இந்த மனிதன் கடவுள்கிட்ட கேட்குறான். அவன் கடவுள் சொல்கிறாரு, நான் தான் உனக்கு சாம்பிள் தரனே. சாம்பிளா? அது என்னது? நீ நல்லா தூங்குவீல்ல? ஆமாம், அயர்ந்த உறக்கம், அதாவது கனவற்ற உறக்கம். நைட்டு 10 மணிக்கு படுத்தா காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிப்பான். படுத்தது தெரியல, எந்திரிச்சது தெரியலைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் நீ சொன்னையே அந்த ஆத்மா, அது இன்பத்தில் திளைத்திருக்கிறது. நீ ஃபீல் பண்ணியிருப்பியே, ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைச்சிருக்குமே. ஆமாம் ஆமாம், அது உண்மைதான், எனக்கு கிடைச்சது. ஆனால் அந்த ஆத்மாவினோடது மகிழ்ச்சியை, அந்த பிளிஸ் இருக்கு பாருங்க, அந்த பிளிஸ்ஃபுல் அட்மாஸ்பியரை நீ ஃபீல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் உன்னோட அறியாமை என்ற தமோ குணம். அறியாமை அதை மூடி மறைச்சிருக்குப்பா. நீ பேரானந்தத்தை உணர வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக. அப்போ கடவுள் சொன்னார், மனுஷனுக்கு 3 நிலை இருக்குது. ஒன்று விழிப்பு நிலை, வேக்ஃபுல் ஸ்டேட். இந்த இப்போ இருக்க பார்த்தியா, இப்போ நான் நிற்கிறேன் பேசுகிறேன், இது விழிப்பு நிலை. அடுத்து கனவு நிலை. மனுஷன் படுத்திருக்கும் போது கனவு காண்றான். புற உலகமெல்லாம் தெரியாது, ஆனால் அக உலகம், சூட்சுமம், சரீரம் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்து கனவற்ற உறக்கம், சுசுப்தின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. அந்த கனவற்ற உறக்கத்தில் தான் ஆத்மா இன்பத்தில் திளைத்திருக்கிறது. இதுதான் என் சாம்பிள். இது பெர்மனண்ட்டாக எப்போவுமே உன் மனசில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ. இந்த இன்ப உணர்வு
இந்த பேரானந்த உணர்வு உடம்புல எப்போவுமே மனசில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் தான் என் சமாதி. அப்படியா சாமி? ஆமாம் நண்பர்களே, நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். மதுரையில் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் ரியல் தேட்டர்னு இருக்கும், ரியல் டாக்கீஸ். அதுக்கு எதிர்த்து அப்படியே அல்வா கடை இருக்கும். நாங்கள்லாம் மதுரையில் சென்ட் மேரிஸ் ஹை ஸ்கூலில் படிக்கும்போது சாயந்தரம் நடந்து வருவோம். நடந்து வரும்போது அந்த அல்வா கடையில் ஒரு சின்ன இலையில கொஞ்சூண்டு அல்வா, அதை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது தேவாமிர்தம் மாதிரி இருக்குங்க. அப்படியே வழுக்கிக்கிட்டு உள்ளே போகும். அது சாம்பிள். எப்படி பகவான் நமக்கு அந்த கனவற்ற உறக்கத்தில் அந்த இன்பத்தை தர்றாரோ, அது மாதிரி அந்த கடைக்காரர் என்ன பண்ணுவார்னாக்கா ஒரு இலையில கொஞ்சோண்டு அல்வா வச்சு கொடுப்பாரு. அது சாப்பிட்ட உடனே, டே எனக்கு பெர்மனண்ட்டாக அந்த பேரானந்தம் வேண்டும், அதாவது இன்னும் 1 கிலோ அல்வா வேணும்னு அவன் கேட்டு வாங்குவான்னு அந்த கடைக்காரர் வெயிட் பண்ணுவார். நாங்கள் அப்படியே ஏமாற்றிட்டு வந்துடுவோம், அது வேறு விஷயம். அது மாதிரி ஒரு சாம்பிளை பகவான் கொடுக்குறாரு. ஆனால் அது சுசுப்தி, அந்த கனவற்ற உறக்கத்தில் இருந்து அடுத்து அப்படி ஏந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, எந்திரிச்ச உடனே பழைய நிலைமைக்கு போயிடுவான் மனுஷன். பழையபடி அந்த பொறாமை, ஆசா பாசங்கள், நல்லது கெட்டது, அந்த காம குரோதங்கள் எல்லாமே பழைய மனிதனாகி விடுவான். சாம்பிள் தான் அது. சுசுப்தி, கனவற்ற உறக்கம், பேரானந்தத்தின் சாம்பிள் கடவுள் கொடுக்குறாரு மனுஷனுக்கு. இது மாதிரி தாண்டா பேரானந்தம் இருக்கும். அதை நீ பெர்மனண்ட்டாக உன் மனசில் வேக்ஃபுல் ஸ்டேட், கண்ணை திறந்து இருக்கும்போது, விழிப்பு உணர்வு பெற்று நீ இருக்கும்போது அந்த பேரானந்தத்தை நீ பெற்றுவிட்டால் இட் இஸ் கால்டு சமாதி. அது எனக்கு வேணும் பகவானே அப்படின்னு அந்த பக்தன் கடவுள்கிட்ட கேட்குறான், இறைவன்கிட்ட கேட்குறான். அவர் உடனே ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறாரு. என்ன கடவுளே ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதுறீங்க? இதை பாரு. என்னன்னு வாசித்து பார்க்குறான். சும்மா இரு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. சும்மா இருவா? அதைத்தான் நான் எப்போவுமே பண்ணிகிட்டு இருக்கிறேனே அப்படின்னு இந்த பக்தன் சொல்கிறான். நறுக்குன்னு தலையில் கடவுள் கொட்டுறாரு. என்ன கடவுளை கொட்டுறீங்க? ஏய், அந்த சும்மா இருன்றது நீ தூக்கத்தை தானே சொல்கிற. சும்மா தூங்கிக்கிட்டே இருக்குது, அது தூங்குகின்ற தூக்கம். தூங்காத தூக்கம் ஒன்று இருக்குது, அது பேரானந்தம். அந்த தூங்காத தூக்கம் உனக்கு வேணுமா? ஆமாம் சாமி, பேரானந்தம் எனக்கு எப்போவுமே வேணும். அப்படியா, இங்கே வா அப்படின்னு கையை பிடிச்சி ஒரு குளத்துக்கு பக்கத்தில் கூப்பிட்டு போகிறாரு. குளக்கரையில் நிப்பாட்டி வைக்கிறாரு. என்ன சாமி குளத்துக்கு கூப்பிட்டு வர்றீங்க? அங்கே பாரு, எத்தனை அலைகள் இருக்குது. ஆமாம், இப்போ நீ கீழே பாரு, ஏதாவது அடி தெரியுதா பாரு, அந்த பாட்டம் தெரியுதான்னு பாரு. பக்தன் இப்படி பார்க்குறான். ஒன்றுமே தெரியலையே. அலைகள் இருக்கிறது. இந்த அலைகள் இருக்கும் வரையில் நீ அந்த அடிமட்டத்தை, அடித்தளத்தை நீ பார்க்கவே முடியாது. சரி, கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இந்த அலைகள் எல்லாம் ஓயட்டும் அப்படின்றாரு. கொஞ்ச நேரத்தில் அலைகள் ஓஞ்சிருச்சு. இப்போ பாரு. இப்போ பார்த்தாக்கா கீழே இருக்கக்கூடிய கல், வெள்ளைக்கல், கருப்பு கல், மீன்கள் அப்படியே போகிறது, நீந்தி போகிறது, பளிச்சுன்னு தெரியுதுங்க, கிறிஸ்டல் கிளியர். இதுக்கு பேர் தான் மனதற்ற நிலை. அது என்ன சாமி மனதற்ற நிலை? எண்ணங்கள் இருக்கு பார்த்தியா, அந்த எண்ணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட வேண்டும். ரிமூவ் ஆல் த தாட்ஸ் லைக் த வேவ்ஸ் பீயிங் ஆப்சென்ட் இன் அ பாண்ட். அந்த குளத்தில் அந்த அலைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கும்போது எப்படி பளிச்சுன்னு கீழே உனக்கு இருக்கிறதெல்லாம் தெரியுதோ, அது மாதிரி எண்ணங்கள் அற்ற மனதற்ற நிலையில் நீ அப்படி பார்த்தீங்கன்னா பகவான், அந்த பரமாத்மா உனக்கு தெரிவார். அப்போது உனக்கு பேரானந்தம் கிடைக்கும் அப்படின்னு கடவுள் அந்த உரையாடலில் பக்தன்கிட்ட சொல்கிறாரு. எது நிலையானது, எது நிலையற்றது, ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து நிலையானது எது என்பதை அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிறணும். இறுக்கி பிடிச்சுக்கிட்டு அதிலேயே மனசை லயித்து விட செய்ய வேண்டும். மனதில் இருக்கக்கூடிய பொறாமை, காம குரோதங்கள், ஆசா பாசங்கள், கெட்ட எண்ணங்கள், இதையெல்லாம் நீ ரிமூவ் பண்ணிடு மனிதா. மனசு சுத்தமாயிடும், எண்ணங்கள் அற்ற நிலை வந்துவிடும். அலைகள் இல்லாத குளத்தில் எப்படி அடிப்பகுதியை பார்க்க முடிகிறதோ, அது மாதிரி எண்ணங்கள் இல்லாத மனதற்ற நிலை, அதுதான் சும்மா இரு. தாயுமானவர் சொல்கிறாரு, என்னுடைய வாழ்வின் நோக்கமே சும்மா இருக்கிறது, சும்மா இருப்பதுவே சுட்டற்ற பூரணம். ஆக அந்த சுசுப்தி
கனவற்ற உறக்கத்தில் கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த சாம்பிள் அல்வா, சாம்பிள், அதை விழித்திருக்கக்கூடிய இந்த விழிப்பு நிலையில் நீ கொண்டு வந்துடணும். அதுக்கு நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அந்த மனதற்ற நிலை, எண்ணங்களை பூரா அகற்றிவிட்டால் நீ அடியில் இருக்கக்கூடிய பேரானந்தத்தை உணர்வாய் அப்படின்ற ஒரு பெரிய ஃபிலாசபிங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் ஒரு பெரிய ஒரு முனிவர் ஆகிடலாம், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் மாதிரி நீங்கள் ஆகிடலாம். இதை பகவான் அந்த பக்தன்கிட்ட ரொம்ப தெளிவாக தன்னுடைய உரையாடலில் சொல்கிறாருங்க. நாமும் இந்த மனதற்ற நிலையை அடைவோம், எண்ணங்களை அகற்றி விடுவோம், பேரானந்தத்தை நாம் உணர்வோம், இந்த பரமாத்மாவை நம்ம மனசுக்குள்ளே பார்த்துவிட்டு. வணக்கம் நண்பர்களே.